பிடிக்கும்? நீங்க சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டேன் சிவகுமார் சார். இவங்களோட காலை உணவு திட்டத்துல வந்து ஸ்டார் வந்து இவங்களோட சாம்பாரா. நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம், இந்த கையில சமைச்சீங்க, வச்சுக்கோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அந்த மாதிரி இருக்கு. வணக்கம் மேடம். நீங்க ஏன் மேடம் எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கு. நல்ல குளுக்கு அழகா இருக்கீங்க மேடம். சரி, உங்களுக்கு எது மேடம் பிடிக்கும் காலையில சாப்பிடுறதுல? சேமியா. சேமியா இல்லாம யாருக்காவது ஏதாவது பிடிக்குமாயா? பொங்கல் யாருக்கு பிடிக்கும்? இல்லையா பொங்கலுக்கு இவ்வளவு ஃபேனா? என்ன சிவகுமார் சார் இவ்வளவு ஃபேன் இருக்காங்க பொங்கலுக்கு? நீங்களும் சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டேன் சிவகுமார் சார். யாரோ வந்து இவங்களோட காலை உணவு திட்டத்துல வந்து ஸ்டார் வந்து இவங்களோட சாம்பாரா. சாம்பார் பயங்கரம். என்ன மேடம்? இருங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க, இவங்க கிட்ட பேசுவோம். சொல்லுங்க மேடம். சூப்பராக இருக்கும் மேம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு அப்படியே கட்டியாக இருக்கும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் சாப்பிடலாமான்னு. ஆனால் நான் அது ஒரு வாட்டி என்ன பண்ணேன், பசங்களை நிற்க வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கலுக்கு அதுக்கும் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வைக்கிறதோட அப்படியே கட்டியாக எப்படி தகன்னு மின்னும். அதில் அந்த சாம்பாரோட அந்த கருப்பு தான் அதிகமாக இருக்கும். அந்த சுவையே தனியாக இருக்கும் மேம். அப்படி ஐயோ, இந்த சாம்பார் கேட்டால் எனக்கே சாப்பிடணும் போல தோணுது. நான் குக்கா தான் இருக்கிறேன் ஸ்கூல்ல. என் பசங்க 3 பேருமே அங்கதான் படிக்கிறாங்க. பொங்கல் சாம்பார்னா நாங்க இப்ப வீட்டுலனா நம்மகிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும் தான் நாங்க வைப்போம். ஆனா ஸ்கூல்ல அப்படி இல்லை. எனக்கு கவர்மெண்ட் எல்லாமே கொடுத்துடுறாங்க, பொருள் எல்லாமே. அதனால எந்த ஒரு பற்றாக்குறையுமே இல்லாம ஒழுங்கா பண்றோம். நீங்க டேஸ்டிங் பண்றீங்களா? இருக்கா? குடுங்க மேடம், பிளீஸ் குடுங்க. இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும்? கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா? ஒருத்தர் என்ன மேடம் 5 நாளுமே சாம்பார் செய்வீங்க? ஸ்கூல்ல 5 நாளுமே சாம்பார் தரோம். எல்லா டிஷ்ஷுக்குமே கம்பல்சரி சாம்பார் செஞ்சு தரோம் பிள்ளைங்களுக்கு. வீட்ல இருந்தா ஒரே வாட்டி தான் செய்வோம். ஆனா ஸ்கூல்ல தினமுமே சாம்பார் வச்சு தரோம். சாம்பாரே பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட இப்ப சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. 5 நாளுமே சாம்பார் வைக்கிறோம், சலிக்காம சாப்பிடுறாங்க மேம். மேடம், இவ்வளவு சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம், இந்த கையில சமைச்சீங்க, வச்சுக்கோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அந்த மாதிரி இருக்கு. வந்த கெஸ்ட்ல யாராவது டேஸ்ட் பண்ண விருப்பப்படுறீங்க? அமைச்சர் சார் இருக்காரு சார், நீங்க விருப்பப்படுறீங்களா டேஸ்ட் பண்ண? நாங்க கீழே, நீங்க வரீங்களா? ப்ளீஸ் மேல வாங்க சார். வாங்க சார். மதிவேந்தன் சார் இருக்காரு, நம்மளுடைய ஹானரபிள் மினிஸ்டர். வாங்க சார், ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். சூப்பர். என்ன ஒரு ஸ்பூன் கொடுத்தா மினிஸ்டர் 2 ஸ்பூன் சாப்பிடுறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்களுடைய என்டையர் மினிஸ்ட்ரிக்கு எங்களுடைய இந்த தருணத்துல இந்த எல்லா பிள்ளைங்க சார்பாகவும் தாய்மார்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. Once again, let's give a big round of applause for Honorable Minister Madhivendan அவர்கள். Thank you sir, thank you.